ஓகேம்மா. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus x divided by 1 minus x into dx. ஓகே, இதான் நம்ம கொஸ்டின். ஓகே, 7th Dல 14th கொஸ்டின் இதுவாக தான் நமக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா வந்து நான் இப்போ இங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ இதனுடைய கான்ஜுகேட்டால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். சரிங்களா? அப்போ இதனுடைய கான்ஜுகேட்டுங்கிறது என்ன அர்த்தம்னா, நல்லா உங்களுக்கு கான்ஜுகேட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ 1 மைனஸ் எக்ஸ்னா இதனுடைய கான்ஜுகேட் வந்து இந்த எக்ஸுக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைன். அப்போ 1 பிளஸ் எக்ஸ் வரும். சரிங்களா? இதான் இதனுடைய கான்ஜுகேட். ஸோ அப்போ இந்த டேமால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். அப்போ ஈக்குவல் டு integral square root of 1 plus x divided by 1 minus x into 1 plus x divided by 1 plus x into dx. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா வந்து டினாமினேட்டர்ல வந்து நமக்கு a minus b, இது வந்து நமக்கு a plus b னா, ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நமக்கு சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் போடலாம். அப்போ ஈக்குவல் டு ஸோ இன்டகிரல், ஸோ இதுல வந்து 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா ரூட் அவுட் வெளியே வந்தா 1 பிளஸ் எக்ஸ் நமக்கு மாறிடும். சரிங்களா? 1 பிளஸ் எக்ஸ் மாறிடும். ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நம்ம இது 1 ஸ்கொயர் போடுங்க. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இன்டு நம்ம டிஎக்ஸ்ன்னு போட முடியும். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங். ஓகேமா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா வந்து இந்த 1 கூடயும் இந்த x கூடயும் இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியா பிரிக்க போறேன். அப்போ ஈக்குவல் டு இன்டகிரல் 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் நான் தனியா பிரிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து பிளஸ் பாருங்க, பிளஸ் இன்டகிரல் எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் என்ன பண்ண தனித்தனியா நான் பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபார்முலா உங்களுக்கு கேட்க போறேன். ஸோ இப்போ இங்க மேல ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லைங்க. பாருங்க, இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. சரிங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுவீங்க? ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம என்ன ரூட் வச்சு ஃபார்முலா படிச்சுட்டு இருக்கோம் அப்படிதானே? அப்போ ரூட்டுக்குள்ள நமக்கு வந்து 4, 5, 6ல என்ன ஃபார்முலா இது பொருந்தும் சொல்லுங்க பார்ப்போம். 4th ஃபார்முலா, 5th ஃபார்முலா, 6th ஃபார்முலா, என்ன ஃபார்முலா இது பொருந்தும்? குட். ஸோ 4th ஃபார்முலா, வாட்ஸ் த 4th ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. சரிங்களா? அப்போ இதனுடைய ரிசல்ட் ஈஸியா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இதை நான் டைரக்டா எழுத போறேன். ஸோ ஈக்குவல் டு இங்க வந்து எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக நீங்க பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ டைரக்டா ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எழுதிக்கிங்க. சைன் இன்வர்ஸ் எக்ஸோடைய ஆன்சர் எக்ஸ், ஏயோடைய ஆன்சர் 1 பிளஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு டைரக்ட் ரிசல்ட் கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்போ டைரக்ட் ரிசல்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். என்ன மாடிஃபிகேஷன் பண்றேன்னா, ஸோ இங்க ஒரு 2 டிவைட் பை 2 போடுறேன். சரிங்களா? ஏன் 2 டிவைட் பை 2 போடுறீங்க சார் அப்படின்னு நான் பின்னால் சொல்றேன். சாரி, நான் இங்க வந்து ஒரு -2 டிவைட் பை மைனஸ். சரிங்களா? -2 டிவைட் பை -2 போட்டுக்கிட்டேன், நாங்க பிளஸ் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இங்க நமக்கு என்ன வரப்போகுதுன்னா ஒரு -2 டிவைட் பை ஒரு -2, இங்க ஒரு -2, இங்க ஒரு -2. ஏன் நீங்க -2 போடுறீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும் பாருங்க. ஸோ நமக்கு இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னா இதனுடைய பேசிக் ஃபார்ம் நல்லா கவனிங்க. இன்டகிரேஷன் இது டிஎக்ஸை வந்து பொறுத்து நம்ம என்ன பண்றோம், எக்ஸை இன்டகிரேட். அப்ப இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பவர்ல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் n பிளஸ் 1 டிவைட் பை n பிளஸ் 1 கூட்டணும். ஓகே, பிளஸ் சி. அப்ப பாருங்க, இங்க எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்க டிஎக்ஸ் இருக்கணும். அப்ப அப்படி இருந்துச்சுன்னா பவர்ல நம்ம என்ன பண்ணணும், ஒன்னை வந்து ஆட் பண்ணணும். அதே பவர் நம்ம டினாமினேட்டர் பண்ணணும். அதே மாதிரி நான் இப்ப கொஞ்சம் நான் இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணி எழுதுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாத்த போறோம் கவனிச்சே வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த -1/2, ஸோ இந்த டினாமினேட்டர்ல -1/2 வெளியே வச்சுக்கோங்க. -1/2 வெளியே வச்சுட்டேன். அப்ப இந்த -2 நேரா இந்த எக்ஸ் பக்கத்துல சேர்த்தீங்கன்னா இன்டகிரல் -2x ஒரு dx ஹோல் திங் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் கவனிச்சே வந்தீங்கன்னா, இப்போ இந்த ரூட் இருக்குதுல்ல, ஸோ இந்த ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 போடலாமா? இந்த ரூட் இருந்துச்சுன்னா ஹோல் பவர் 1/2 ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இங்க டினாமினேட்டர்ல வந்து பவர் 1/2 இருக்கும், அது மேல போனா நமக்கு மைனஸா மாறும். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி மாற போகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை 1 எக்ஸ், ஸோ ஒரு மைனஸ் ஒரு 1/2 நல்லா கவனிச்சுவாங்க. இந்த இடத்துல இன்டகிரல், ஸோ இந்த இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இருக்கும். ஸோ மேல வந்துச்சுன்னா
1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் -1/2 மாறும். அடுத்து இந்த ஸ்டெப்பை நான் என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க, இதனுடைய டிஃபரன்ஷியேஷனா மாத்த போறேன். அப்ப நமக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஒரு 2 முன்னாடி வந்து 2 முன்னாடி வந்துருச்சுங்களா 2, அடுத்து எக்ஸ் பவர் 1, அடுத்து எக்ஸ் அப்படின்னா நமக்கு ஆன்சர் டிஎக்ஸ். அவங்க பாருங்க இந்த இடத்துல -2x dx, நல்லா பாருங்க -2x dx உடைய ஆன்சர் நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட முடியும். இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இதான் மெயின் ஸ்டெப். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க. நான் எப்படி வந்து -2x dx d ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா மாத்தினேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரிசல்ட் பண்ணுங்கன்னா இங்க சொன்ன மாதிரி, ஸோ நமக்கு இங்க எக்ஸ் இருக்குது, அப்ப இங்க எக்ஸ் இருந்துச்சுன்னா நான் dx வச்சு எக்ஸ் நான் இன்டகிரேட் பண்ணா பவர்ல வந்து என்ன பண்ணீங்க, ரைஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நல்லா பாருங்க, d ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ண நான் வந்து இன்டகிரேட் பண்ணா, ஸோ இந்த பவர் என்ன பண்ணா போது நீங்க வந்து 1 ரைஸ் பண்ணி அதே பவர் நீங்க கீழே போடணும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒரு 1/2, அடுத்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் ஒரு -1/2 ஒரு +1 டிவைட் பை அதே பவர் -1/2 ஒரு +1, ஸோ பிளஸ் ஒரு சி. எல்லா இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஒரு ஒரு 1/2. ஸோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா ஸோ -12 இருக்குது, இது +1, இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் +12 வரும், டிவைட் பை இதனுடைய ஆன்சர் +12. ஸோ இங்க ஒரு ஹாஃபும் இங்க ஒரு ஹாஃபும் கேன்சல். அப்போ இந்த ஹோல் பவர் 1/2 ரூட்டா எழுதலாம். ஸோ +c போட்டுக்கங்க. ஸோ ஈக்குவல் இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் இது ரூட்டா மாறும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் +c. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? Second 1 minus x square as the u. ஸோ யூன்னு எடுத்து பண்ணீங்கன்னா ஓகே கரெக்டாக வந்துடும். சரிங்களா? ஆனால் வந்து இப்படி எடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதான் வந்து கரெக்டான மெத்தடு. நீங்கள் யூன்னு எடுத்து பண்ணாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். சரிங்களாமா? ஸோ நீங்கள் வந்து 15 சம் அப்படி தான் அப்ரோச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா? எஸ், ஓகேம்மா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? இதுல இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு டவுட் இருக்குதாமா? ஸோ நமக்கு வந்து மெயினான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இங்கே ஒரு மெயினான ஸ்டெப் -2 டிவைட் பை இந்த இடத்துல 2 நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நம்மளால அந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களாம்மா? ஸோ அப்போ இந்த சம் நமக்கு ஓகே தானே? டவுட் இருக்குதாம்மா இதில் உங்களுக்கு? உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது இல்லைம்மா? ஓகேவா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்க. எஸ், ஓகேம்மா. ஸோ அப்போ நமக்கு டோட்டலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஓவராக நம்ம வந்து முடிச்சிருப்போம். நான் வந்து ஒரே ஒரு சம் உங்கள்கிட்ட பண்ண சொல்லியிருந்தேன். அந்த சம் நீங்கள் பண்ணிட்டீங்களா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 பண்ணிட்டீங்களாம்மா? எக்ஸசைஸில் வந்து கொஸ்டின் நம்பர் 3 நான் உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சம்மை நீங்கள் பண்ணிட்டீங்களா? எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபார்ம்லாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம்ல நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஓகே தானே? உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல? அந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுமா? ஓகே, ஓகேப்பா. ஸோ அப்போ அந்த சம்மை நீங்கள் முடிச்சிட்டீங்க. சரிங்களாம்மா? ஸோ கொஸ்டின் நம்பர் 3 நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஸோ அதோட ரிசல்ட் மட்டும் நான் வந்து நாங்கள் எழுதி காமிக்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. கொஸ்டின் நம்பர் 3 இந்த சம் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 16. இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1/4 இன்டு சீக்கன் இன்வர்ஸ் 3x/4 பிளஸ் சி. சரியாம்மா? இதுதான் இதனுடைய அவுட்புட். ஸோ உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்லலாமா? கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 3 இதான் இதோட அவுட்புட் வந்திருக்கான் பாருங்கம்மா. எஸ் சார், ஓகே ஃபைன்மா, தேங்க்யூ, குட், ஃபென்டாஸ்டிக். அப்போ நமக்கு பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன முடிச்சாச்சுன்னா ஒரு எக்ஸசைஸையும் அந்த உள்ள எக்ஸாம்லையும் மோஸ்ட்லி வந்து நீங்களும் நானும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போக போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னால்
ஸோ மறுபடியும் அந்த 6 ஃபார்முலாவையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிங்க நீங்க. 6 ஃபார்முலா டெஃபினட்டா இந்த எக்ஸசைஸ்க்கு தேவைப்படும். ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஃபார்முலாஸ் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த 6 ஃபார்முலா நல்லா படிச்சுக்கங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 6 ஃபார்முலா ஆல்ரெடி நீங்க ரிவைஸ் பண்ணீங்க. ஒரு 1 மினிட்ஸ் தான். இந்த 1 மினிட்ல நீங்க வந்து அந்த 6 ஃபார்முலாவையும் விறுவிறுன்னு என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர்ல எழுதி உங்க கண்ணுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. ஸோ அந்த 6 ஃபார்முலாஸ் அங்கே சம் இருக்குது. நீங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூம்ல என்ன பண்ணுங்க ஒரு சார்ட்ல வந்து இந்த ஃபார்முலா ஃபுல்லா எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டினீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்பவுமே பாக்குறீங்க அந்த ஃபார்முலா படிச்சுக்கலாம் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ அந்த ஓகேப்பா ஃபைன் சார், நான் எக்ஸாம்பிள் சம்ம நான் ட்ரை பண்றேன், எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துறேன், ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்ஷால்லா நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஓகே, நோ ப்ராப்ளமா. நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ம நான் பிக் பண்ணி கொடுத்துறேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் இன்ஷால்லா. ஸோ அந்த 6 ஃபார்முலா நீங்க எழுதி வச்சிட்டீங்களா? ஒரு பேப்பர்ல எழுதி உங்க கண்ணுக்கு விசிபிளா வச்சிட்டீங்களா? நீங்க ஃபார்முலா பார்க்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து அந்த சம்ம ஆரம்பிக்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ் 4க்கு முன்னால ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த சம்ம ஆரம்பிக்க போறோம், கவனிச்சே வாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான சம்மா தான் இருக்கும். ஸோ நான் எல்லா ஃபார்முலாவும் எழுதிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் என்ன பார்க்க போறோம்னா பேஸ்ட் ஆன் இன்டகிரேஷன் டைப். பேஸ்டு ஆன் இன்டகிரேஷன். ஸோ என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைப் 1, சரிங்களா? டோட்டல் 4 டைப் இருக்கு. ரொம்ப ஈஸியான டைப்பு, இதுல ஒரு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இன்டகிரல் dx டிவைட் பை ax² + bx + c, இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் px + q டிவைட் பை அகெயின் ax² + bx + c, இது செகண்ட் டைப். ஸோ தேர்ட் டைப் ஒன்றுமே இல்லை, இதுக்கு ரூட் வரும், இதுக்கு ரூட் வரும். ஸோ தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் dx டிவைட் பை √ax² + bx + c. அடுத்து நீங்க ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் px + q டிவைட் பை √ax² + bx + c. ஸோ இந்த பேஸ்ல நம்ம சம பார்க்க போறோமா, ஓகேங்களாமா? ஓகேங்களா? சமக்குள்ள போலாமாப்பா? ஸோ இந்த 4 பேஸ்ல, சரிங்களாமா? ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த 2 டைப்புக்கு மட்டும் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அவங்க ஃபாலோ பண்றாங்க. ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர், ஒண்ணுமே இல்லை, நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல டினாமினேட்டர் ரூட் கிடையாது, இங்க டினாமினேட்டர் நமக்கு ரூட் இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்கு இங்க இந்த நியூமரேட்டர் என்ன பண்றாங்கன்னா px + q, இந்த ரெண்டுக்குமே இது பொருந்தும். இப்படி வந்துச்சுன்னா a இன்ட்டு இந்த px + q எப்படி எழுதுறாங்கன்னா a இன்ட்டு d by dx, ஓகேங்க? x இருந்துச்சுன்னா x பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க, d இருந்துச்சுன்னா d பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க, u இருந்துச்சுன்னா u பத்தி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்டு இங்க டினாமினேட்டர், வாட்ஸ் டினாமினேட்டர்? ax² + bx + c + b ன்னு போடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அப்போ நமக்கு அந்த மேல உள்ள நியூமரேட்டர் இருக்குது பாருங்க, அந்த px + q வந்து எப்படி எழுதணும்னா இந்த ஃபார்மட்ல நம்ம என்ன பண்ணணும், ஸோ எழுதி ஸோ அதுக்கப்புறம் நம்ம சம பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா நமக்கு முடிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இதான் இதனுடைய பேட்டர்ன். ஸோ இந்த 2 டைப்புமே உங்களுக்கு ஈஸியான டைப்பு, இது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கு நியூமரேட்டர்ல வந்து px + q இந்த ஃபார்மட் வந்தா மட்டும் என்ன பண்ணணும், நம்ம இப்படி அப்ரோச் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க லிசன் பண்ணிட்டே வாங்க, ஒன்று இனிமே டவுட்னா உடனே நிப்பாட்டி கேளுங்க, சரிங்களா? ஸோ இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டைப்புங்கிறது ரொம்ப ஈஸியான டைப்பு, இது பிரச்சனை கிடையாது. ஸோ இது நம்ம நார்மல் பேட்டர்ல பண்ணிடலாம். ஆனா இந்த டைப்புக்கு, இந்த செகண்ட் டைப்புக்கும் ஃபோர்த் டைப்புக்கும் இந்த px + q நம்ம எப்படி தான் எழுதணும், a × d by dx ஆஃப், ஸோ டினாமினேட்டர் டினாமினேட்டர் ax² + bx + c. ஸோ இங்க ரூட் இருக்குது சார், ரூட் உள்ளதை போட தேவையில்லை, ரூட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டா போதும். ஸோ ax² + bx + c, ஸோ பிளஸ் ஒரு b வரும், சரிங்களா? சமக்குள்ள போலாமா? இதை பாருங்க, இது ரெண்டையும் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த 4 ஃபார்முலாவையும் நோட் பண்ணிட்டீங்களா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. 4 ஃபார்முலா நோட் பண்ணிட்டீங்க, ரிப்ளை பண்ண. ஓகேமா, சமக்குள்ள போலாமாமா? ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், அந்த 6 ஃபார்முலா நீங்க படிச்சிட்டீங்களாமா? அந்த 6 ஃபார்முலா நீங்க படிச்சிங்களாமா? ஓகேப்பா ஃபைன். ஸோ நம்ம சம்முக்குள்ள போறோம், வரிசையா எல்லா எக்ஸாம்பிள் சமையும் பண்றேன். ஸோ நீங்க வந்து கவனிச்சே வாங்க. இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேளுங்க, சரிங்களாமா? ரொம்ப சிம்பிள் தான்பா. ஸோ நம்ம இங்கேயே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன் பாருங்க. ஸோ இப்போ இங்க டினாமினேட்டர்ல இப்படி ஒரு ஸ்டெப் இருக்க சொல்ல நல்லா கவனிங்க. ஸோ இந்த டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா எல்லா இதுக்குமே இது பொருந்தும். ஸோ நான் இதுக்கு மட்டும்
கவனிங்க, இந்த ஸ்டெப் இந்த சப்டிஷன் 2க்கும் சப்டிஷன் 4க்கும் இந்த ஸ்டெப்பும் பொருந்தும். எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இந்த px plus q வரதுனால இது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி, சரிங்களா? அப்ப நமக்கு இந்த 2 ஸ்டெப் இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்தணும். ஓகே, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்தணும். ஸ்கொயர் மெத்தட் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஒண்ணுமே இல்லமா, இந்த இடத்துல நமக்கு வந்து ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இருக்குது இல்ல, இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் டேமா மாத்தினா மட்டும். ஹோல் ஸ்கொயர்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா எழுதி காட்டுறேன். நமக்கு a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரியோ அல்லது a பிளஸ் c த ஹோல் ஸ்கொயர் மாதிரி மாற்றணும். ஹோல் ஸ்கொயர் டேமா நமக்கு மாற்றணும், சரிங்களா? ஹோல் ஸ்கொயர் டேமா மாத்தினா மட்டும் போதும். நம்ம ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ ஹோல் ஸ்கொயர் டேமோட ஸோ பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேம் வரும். ஸோ பிளஸ் ஆ மைனஸ், ஸோ பிளஸ் ஆ மைனஸ் ஒரு கான்ஸ்டன்ட் டேம். ஸோ கே தட் மீன்ஸ் இங்கே கே போட்டுருக்க ஒரு நம்பரா இருக்கும். ஸோ 3/5 √9/3 அப்படின்னு நமக்கு மாறி மாறி வரும், சரிங்களா? ஸோ மற்றபடி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம் தான் இது. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கணும், சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் சம், ஸோ இன்டகிரேஷன் dx by square root of x minus a into x minus b, சரிங்களா? ஸோ இப்படி ஸ்டெப் இருக்குது. அப்போ இங்க பாருங்க, ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட்ல உள்ள மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மேல வந்து dx மட்டும் தான் இங்க இருக்குது, நமக்கு px plus q நமக்கு எதுவுமே கிடையாது, சரிங்களா? டைரக்டா என்ன பண்ண போறோம், ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல உள்ள மாதிரி பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ரூட்டுக்குள்ள உள்ளது நான் மல்டிபிளிகேஷன் முதல்ல பண்ணிக்கிறேன், சரிங்களா? மல்டிப்ளை பண்றேன் பாருங்க, எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ இன்டகிரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த எக்ஸை வச்சு இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்து எக்ஸை வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணா மைனஸ் ஒரு bx வரும். அடுத்து மைனஸ் ஏ வச்சு பண்ணீங்கன்னா மைனஸ் ஒரு ax பிளஸ் ஒரு abன்னு வரும், ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், லிசன் பண்ணீங்க. ஈக்குவல் டு இன்டகிரல் ஒரு dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு எக்ஸ் ஸ்கொயர்மா. இது ரெண்டுக்குமே காமனா என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் எடுத்துருங்க, மைனஸ் எடுத்தீங்கன்னா ஒரு a பிளஸ் பி இன்டு ஒரு எக்ஸ் பிளஸ் ஒரு ab. புரியுதா பாருங்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு? ஸோ இந்த ரெண்டுக்குமே காமனா ஒரு எக்ஸ் இருக்குது, ஆல்சோ ரெண்டுக்குமே காமனா ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸ் நான் வெளியே எடுத்தேன்னா பிராக்கெட்குள்ள a பிளஸ் பி இருக்கும். ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸோ இதே மாதிரி வந்துச்சு பாருங்க. நமக்கு a மட்டும் முன்னால இல்லை, எக்ஸ் ஸ்கொயருக்கு எப்பவுமே வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்த சொல்ல கண்டிப்பா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 1 இருக்க மாதிரி தான் வச்சுக்கணும். ஸோ கண்டிப்பா நம்ம 1 மாத்தணும். ஸோ 1 இல்லைன்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் பின்னால பாத்துக்கலாம், சரிங்களா? அந்த சம்ம இன்ஷால்லா வர சொல்ல. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1 இருக்குது, சரிங்களா? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்தணும். ஸோ நீங்க 10th படிச்சிருப்பீங்க, ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்துறது எப்படின்னா, எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன டேம் இருக்குதோ அதை 2ஆல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும், சரிங்களா? அப்ப இங்க எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்காங்க a, நல்லா பாருங்க, a பிளஸ் பி. ஸோ நீங்க மைனஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஸோ மைனஸ் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஹோல் ஸ்கொயர் படிச்சாலும் பிளஸ் ஆயிடும், சரிங்களா? அப்ப என்ன பண்றேன், எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் a பிளஸ் பி இருக்குது, அதை நீங்க 2ஆல டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட். ஸோ அப்போ என்ன பண்றேன், இந்த டேம் நேரா எங்க கூட நான் சேர்க்க போறேன். அண்ட் சேம் டைம் இந்த டேம் வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ நான் பிளஸ் பண்ணணும், ஆல்சோ மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறப்போகுது நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு a பிளஸ் பி இன்டு எக்ஸ். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ நான் இப்போ உங்க ஒரு பிளஸ் ab இருக்கு அங்கே எழுதிக்கிறேன், பிளஸ் ஒரு ab பிளஸ் ஒரு a பிளஸ் பி டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சதா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சதா ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதாமா இந்த ஸ்டெப் உங்களுக்கு? ஸோ எப்படி நான் வந்து கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்ததுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட், ஓகேமா, ஃபைன், சூப்பர்மா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா கவனிச்சே வாங்க, ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்றேன்னா, ஸோ அடுத்த ஸ்டெப் நான் வந்து ஹோல் ஸ்கொயரா மாத்தணும்ல, அப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்டு எக்ஸ் நேரா இங்க பிளஸ் டேமுக்கு வந்துருங்க. ஸோ அப்போ இந்த மூணையும் நீங்க சேர்த்தீங்கன்னா நமக்கு வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும். அடுத்து இந்த ரெண்டு என்ன பண்ணீங்க, நீங்க ஒன்னா வந்து கம்பைன் பண்ணி இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாறப்போகுது நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் ஒரு dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ அப்போ இதை நீங்க ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம், a மைனஸ் பி, ஏனா எக்ஸ் மைனஸ் பினா நமக்கு வந்து a பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயரா மாறும்.
ஸோ அப்போ இதை நீங்கள் ஃபார்முலா படி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த ஒரு லைன் போட்டுக்க பாருங்க, இது நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்து மீதி ரிமைனிங் உள்ள நீங்கள் எழுதிக்கிங்க ப்ளஸ் ஒரு ஏபி. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா படி விரிச்சு எழுதுங்க. ஸோ மைனஸ் இருக்குது, மைனஸ் உள்ள ஒன்று கொடுத்தீங்கன்னா மைனஸ், ஓகேங்களா? ஒரு வாட்டி ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 2ab ஹோல் திங் டிவைட் பை 2. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ஸோ அப்போ எப்படி வந்து இந்த டேம் வந்து நமக்கு மார்ச்சுன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இந்த ஸ்டெப்பை? ஸோ எல்லாமே கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளமாக இருக்கும், ஆனால் நல்லா ஈஸியாக இருக்கும். நோ சார், ஓகே ஃபைன்மா. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியல இல்லாமல் நம்ம நல்லா கவனிங்க. இந்த ஸ்டெப் நான் தனியாக எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டெப் மட்டும் தனியாக எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயருமா மைனஸ் ஒரு ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ்மா, அடுத்து பிளஸ் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போ இது எப்படி நம்ம மாற்றணும் நல்லா கவனிங்க. இது வந்து ஃபார்முலா படி இது ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த ஸ்டெப் வந்து 2 இன்டு ஏ இன்டு பி பிளஸ் இது வந்து பி ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க, சொல்லுங்க அரவிந்த். அரவிந்த், what is the formula for a square minus 2ab plus b square formula? அரவிந்த் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? ஓகேமா, ஓகே ஃபைன். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேமா. அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் இதை வந்து ஏ இப்படி இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க, இப்படி இருந்துச்சுன்னா என்ன போடுவீங்க, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே போடுவீங்க. ஓகே தானே? அப்படின்னா இங்க ஏங்கிறது யாருன்னா எக்ஸ் அண்ட் பிங்கிறது யாருன்னா ஏ பிளஸ் பி டிவைட் பை 2. சரிங்களா? அப்போ நடுவில் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கவனிங்க, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போடுறேன். இன் கேஸ் ஆஃப் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் ப்ளஸ்ஸை போடுவீங்க. சரிங்களா? அப்போ நாங்கள் ஒரு வாட்டி எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்போ எழுதுனீங்கன்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் இதை ஃபார்முலா படி உங்களுக்கு வீழ்ச்சி எழுதி காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போடுவீங்க மைனஸ் 2 இன்ட்டு ஏ உடைய ஆன்சர் எக்ஸ் இன்ட்டு பி உடைய ஆன்சர் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி டிவைட் பை 2. ஓகேங்களா? அடுத்து பிளஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, இந்த டூவும் கேன்சல் ஆயிட்டுனா மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, ஸோ மைனஸ் ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ் இருக்குதா. ஸோ இதே ஸ்டெப் தான் இங்கே வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு விசிபிளா தெரியுதா பாருங்க? ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இதே ஸ்டெப் தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, இதை நம்ம இப்போ புரியுதாமா? இப்போ புரிஞ்சுட்டீங்களா? உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? அப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக மாத்திரா இருந்தால் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு எப்படி மாற்றிருக்கேன்னு தெரியுதா? ஓகேம்மா ஃபைன். ஸோ அப்போ நமக்கு ஸோ இந்த ஸ்டெப் நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா எல்லா ஸ்டெப் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். சரிங்களாம்மா? ஸோ அப்போ நமக்கு அடுத்து இந்த ஏபியை நான் எழுதிக்கிட்டு இந்த ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்குதுல்ல, இது நான் வந்து என்ன பண்ணேன், ஃபார்முலா படி பிரிச்சுட்டேன். ஸோ ஃபார்முலா படி பிரிச்சிங்கன்னா சாரி இங்கே நமக்கு என்ன 2 ஸ்கொயர் நமக்கு ஆன்சர் இங்கே 4 வரும். சரிங்களா? இங்கே வந்து 4 வரும். அப்போ இதை நீங்கள் ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் எழுதி காட்டுற பாருங்க. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தனியாக போடணும், டிவைட் பை இந்த 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஸோ அப்போ இதை ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab டிவைட் பை 4 எழுதிக்கிட்டேன். சரிங்களாமா? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? ஓகே தானம்மா? ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? செம்ம மூவ் பண்ணலாமாப்பா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஃபர்தர் ஓகேம்மா. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், ஸோ இந்த ஸ்டெப் ஒன்றுமே பண்ணல. ஸோ இங்க மட்டும் என்ன பண்ணேன், எல்சிஎம் எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ எல்சிஎம் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஸ்டெப் அப்படியே வச்சுக்கிறேன், எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்து பிளஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4ab. ஸோ இதை வச்சிங்கன்னா மைனஸ் ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒரு பி ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2ab ஹோல் திங் டிவைட் பை 4. சரிங்களாமா? ஹோல் திங் டிவைட் பை 4. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4ab-ஐயும் இந்த மைனஸ் 2ab நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு பிளஸ் 2ab வரும். சரிங்களா? அப்போ நாங்கள் எழுதி ரெண்டையும் நாங்கள் கழிச்சிங்கன்னு எழுதி காமிச்சிடுறேன், பிளஸ் 2ab வரும். சரிங்களா? அப்போ இந்த ஏக்கு வந்து மைனஸ் இருக்குது, பிக்கு வந்து மைனஸ் இருக்குது, இதுக்கு நமக்கு ஆக்சுவலாக இருக்கும் பிளஸ் இருக்கும். அப்போ இந்த மொத்த டேம்ல இருந்து இங்கே மைனஸ் எடுத்துருங்கம்மா. அப்போ ஆன்சர் இன்டகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். நல்லா பாருங்க, இந்த மொத்த டேம்ல இருந்து நான் மைனஸை எடுக்கிறேன்.
மைனஸ் எடுத்தீங்கன்னா இது நமக்கு பாசிட்டிவ், இது நமக்கு பாசிட்டிவ், இது நமக்கு நெகட்டிவா மாறும். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் ஒரு b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஹோல் திங் டிவைட் பை 4. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரியுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேமா ஃபைன். ஸோ இப்போ ஃபர்தரா வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம், இந்த ஸ்டெப் நீங்க எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abனா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 4 நம்ம 2 ஸ்கொயர் போடலாமா? அப்போ இது ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால எப்படி எழுதலாம் பாருங்க அடுத்த ஸ்டெப்ல. ஸோ ஈக்குவல் டு இன்டகிரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் a பிளஸ் b டிவைடட் பை 2 the whole square. So in the step minus இத வந்து a minus b the whole square, the 2 square na a minus b divided by 2 the whole square போட முடியும். ஓகேங்களா? அந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ஓகேங்களாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேப்பா. ஸோ இப்போ அடுத்து நான் உங்கள்ட்ட தான் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ ரூட் இருக்குது சரிங்களா? அப்போ ரூட் இருந்துச்சுன்னா நான் இப்போ இந்த டேமை வந்து நான் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்றேன், மைனஸ் இந்த டேமை நான் ஏ ஸ்கொயர்னு சொல்றேன். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க பாப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? ரூட்டுக்குள்ள இருக்கு. ஸோ ரூட்டுக்குள்ள உள்ளது நமக்கு ஃபார்முலா நம்பர் 1 2 3ல வருமா இல்லை 4 5 6ல வருமா? நீங்க கரெக்டா எழுதிடலாம். டைரக்டா எத்தனாவது ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? 4 5 6ல வரும். ஸோ 4 5 6ல எத்தனாவது ஃபார்முலாமா இது? x root of x square minus a. வெரி குட்மா. நமக்கு ஃபார்முலா நம்பர் 5ல வரும் சரிங்களா? ஃபார்முலா நம்பர் 5 னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா log போட்டிருப்பீங்க, மாடுலஸ் x போட்டு, ஸோ பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவீங்க, பிளஸ் ஒரு சி போட்டுருப்பீங்க. கரெக்ட் தானேமா? அப்ப இங்க எக்ஸ் இருக்க வேண்டியதுல யார் இருக்காங்க பாருங்க, பெரிய டேம். என்ன டேமு? எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 இருக்காங்க. அதே மாதிரி ஏ இருக்க வேண்டியது யார் இருக்காங்க? ஏ மைனஸ் பி டிவைட் பை 2 இருக்காங்க. ஓகே தானே? நமக்கு இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ கொஞ்சம் லென்த்தியா அப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு இதோட ஆன்சர் லாக் போட்டுக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை 2. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இந்த டைம் அப்படியே எழுதி கொண்டு தான் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a minus b divide by 2 the whole square modulus close plus ஒரு c. ஸோ இப்போ இங்கே LCM எடுங்க. ஸோ LCM எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா log modulus of உங்க 2x வரும். இது மைனஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ் a ஒரு மைனஸ் b ஹோல் திங் டிவைட் பை 2 பிளஸ் இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஸ்டெப் வந்து எங்க இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பாருங்க. நம்ம கொஸ்டின் இருந்து அப்படி கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின் இருந்தா நம்ம கொண்டு வந்திருக்கனால நீங்க டேரக்டா என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை எழுதிக்கலாம், அல்லது டேரக்டா இந்த ஸ்டெப் கூட பண்ணுங்க தாராளமா எழுதிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் இருந்து அப்ரோச் பண்ணி அப்படி கொண்டு வந்ததுனால நான் அப்படி கொஸ்டினே எழுதிக்கிறேன். ஸோ கொஸ்டின் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி இருக்கிறதுனால ஸோ இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா இதனுடைய ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஒரு எக்ஸ் மைனஸ் பி தான் வரும். ஸோ பிளஸ் ஒரு சி தான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. சம் கொஞ்சம் லென்த்தியா இருக்குமா, ஆனா வந்து ஈஸியான கான்செப்ட். ஸோ கான்செப்ட்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாற்றணும். அதை ஏ பிளஸ் பியோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா நீங்க மாத்திட்டீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து அந்த 6 ஃபார்முலா இருக்குது. அந்த 6 ஃபார்முலா எல்லாச்சும் ஒரு ஃபார்முலா நீங்க சூஸ் பண்ணிட்டு போறீங்கன்னா ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு? டைம் மட்டும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து ஃபாஸ்டா இந்த சம் முடிச்சிடலாம். ஓகேங்களாப்பா? ஓகேமா. ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்க போறோம். ஸோ இதே மாதிரி டைப் தான், ஆனா இங்க வந்து பாருங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான், ஆனா உங்களால ஈஸியா நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? ஸோ சப்டிவிஷன் 2 பாருங்க, நான் எழுதிக்கிறேன் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இதே கொஸ்டின் நம்பர் 2 இன்டகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 6x பிளஸ் ஒரு 12. சரிங்களா? ஓகேங்களா? இப்போ சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ நமக்கு இது ஃபர்ஸ்ட் டைப்பு அண்ட் சேம் டைம் தேர்ட் டைப்ல தான் வரும். ஏன்னா dx மட்டும் தான் இருக்குது, மேலே வந்து நமக்கு px பிளஸ் qன்னு ஒரு ஃபார்ம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாற்றணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்திரா இருந்தா
நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 மட்டும்தான் இருக்கணும். ஆனா இங்க 3 இருக்குது சரிங்களா. அப்ப இந்த 3யை நம்ம அதில் ரிமூவ் பண்ணணும். அப்ப எப்படி சார் ரிமூவ் பண்ணணும்னா இந்த மொத்த டேர்ம்ல இருந்து 3யை காமனா எடுத்துருங்க. அப்போ பாருங்க இந்த ஈக்குவல் டு இன்டகிரல் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப், நல்லா கவனிங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் 3 எடுத்துட்டேன். அப்ப 3 எடுத்தீங்கன்னா எப்படி மாறும்? ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 2x பிளஸ் ஒரு 4 நமக்கு மாறும் சரிங்களா. அப்போ நான் இதை ரெண்டுமே தனித்தனியாக பிரிச்சு எழுத முடியும். அப்போ √3 நீங்க வெளியே எடுத்துருங்க. அப்போ ஆன்சர் ஸோ ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒரு √3. அப்போ இங்க டினாமினேட்டர் √3 வெளியே எடுத்துட்டேன். ஸோ இன்டகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரிமைனிங் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒரு 2x பிளஸ் ஒரு 4 சரிங்களா. இப்போ நம்ம ஃபர்தரா பண்ற மாதிரி தான் பண்ண போறோம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். நல்லா கவனிங்க, நம்ம கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாத்ததுக்கு முன்னால டெஃபினட்டா என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் நம்ம எதுவா தான் இருக்கணும்? யூனிட்டி ஒன்னா தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இது கம்ப்ளீட்லி ஸ்கொயரா மாத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா சொல்றா இருந்தா எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்டை நீங்க எடுத்துக்கணும். அதை 2ஆல டிவைட் பண்ணி ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2 இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை 2 the whole square add and subtract. add subtract பண்ணலாமா? அப்ப நம்ம இந்த ரெண்டையும் நீங்க இப்ப கேன்சல் பண்ணா ஆன்சர் நமக்கு 1 ஸ்கொயர். அப்ப நான் டைரக்டா 1 ஸ்கொயர்னு போட போறேன். அப்ப இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்? சோ ஈக்குவல் டு 1 by √3 integral dx divided by square root of x square plus 2x plus ஒரு 4 plus ஒரு 1 square minus ஒரு 1 square. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? ஓகேமா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்க என்ன பண்ணலாம்? ஃபார்முலா சூஸ் பண்ணலாம். ஸோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கங்க. இந்த -1 ஸ்கொயர் எடுக்கக்கூடாது சரிங்களா. அந்த மைனஸ் எடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் ஸ்கொயர் தான் எடுக்கணும் சரிங்களா. இதை எடுத்துக்கங்க. அப்போ இந்த மொத்தமா சேர்த்து என்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம்? a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். a plus b ஹோல் ஸ்கொயரா a minus b ஹோல் ஸ்கொயர்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஒன்னுன்னா புரியல எனக்கு. a plus b ஹோல் ஸ்கொயரா a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா கேட்கிறேன். ஓகேமா. a plus b வெரி குட் மேம். இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ இங்க a இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா x இருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் இங்க பாத்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒரு √3 இன்டகிரல் ஒரு dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a உடைய ஆன்சர் x இருக்காங்க, b உடைய ஆன்சர் தட் மீன்ஸ் b உடைய ஆன்சர் 1. ஸோ +1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்க என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்க நமக்கு ஒரு -1 இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா +4 ஒரு -1. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ 1 டிவைட் பை √3 இன்டகிரல் dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை x minus 1 the whole x plus 1 the whole square plus ஒரு 3 வரும் சரிங்களா. நம்ம 3 நம்ம எப்படி போடலாம்? ஸ்கொயர்ல எழுதுறா இருந்தா ஸோ ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒரு √3. ஸோ அடுத்த ஸ்டெப் இன்டகிரல் ஒரு dx டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus 1 the whole square plus √3 the whole square எழுதலாம். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா வரும்? இப்போ அப்போ இது என்ன ஃபார்முலானா x ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால இது நம்ம x ஸ்கொயர்னு சொல்லலாம். இதை பிளஸ் ஒரு a ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ரூட்டுக்குள்ள இருக்குது. ஃபார்முலா நம்பர் 4 5 6 வெரி குட் மா. 6th ஃபார்முலா. ஸோ அப்போ 6th ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெரி குட், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ லாக் போட்டுங்க. மாடுலஸ் x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் ஒரு a ஸ்கொயர் ஒரு பிளஸ் c வரும். ஸோ அப்போ இங்கே x இருக்க வேண்டியது யார் இருக்காங்க? x பிளஸ் 1 இருக்காங்க. அண்ட் a இருக்க வேண்டியது நமக்கு √3 இருக்காங்க சரிங்களா. அப்போ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ரிசல்ட் ஆன்சர் 1 டிவைட் பை ஒரு √3 லாக் மாடுலஸ் ஆஃப் x. x உடைய ஆன்சர் ஒரு x பிளஸ் 1. அடுத்து பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் √3 த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் க்ளோஸ் சரிங்களா. கவனிங்க, இந்த ரூட்டுக்குள்ள உள்ள விஷயங்கிறது நம்ம வந்து கொஸ்டின்ல இருந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கொண்டு வந்ததுனால நீங்க கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஆன்சர் 1 டிவைட் பை √3 ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் ஒரு x பிளஸ் 1 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ இங்க என்ன கொஸ்டின் இருக்குன்னு பாத்தீங்க, நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின் என்ன எல்லாமே அப்ரோச் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா
கொஸ்டின் வந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x நம்ம பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 4 தானே இருக்குது. ஸோ நம்ம √3 எழுதுனா இதுதான் நமக்கு டேர்மு. ஸோ இந்த அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ இப்போ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் ஒரு 2x அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது ப்ளஸ் ஒரு 4 இருக்குது ப்ளஸ் ஒரு 4 இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டெப் புரிஞ்சுதா? ஸோ ப்ளஸ் சி மட்டும் போட்டுக்குங்க. ஓகேம்மா. அப்போ இந்த சம் புரியுது உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஒன்றும் இல்லைல்ல, ஈஸியாக தானே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டைம் இன்னும் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் ஆகும் குறையும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நல்ல வந்து ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் கிடைக்கும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களாம்மா? ஓகே தானேம்மா? ஓகேப்பா. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த ரூட் வச்சு செம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரூட் வச்சு செம்ம நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய சம்ஸ் நமக்கு இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து எக்ஸசைஸ் சம் ஃபுல்லும் பார்த்துலாம். எக்ஸாம்பிள் சம் வந்து நான் வந்து கடைசியாக என்ன பண்ணுறேன் நோட் பண்ணி அனுப்புகிறேன். நான் வரிசையாக இப்போ எல்லா சமையும் பார்க்குறேன். சரிங்களா? எக்ஸாம்பிள் சம் எல்லாத்தையும் வரிசையாக பார்ப்போம். எக்ஸசைஸ் சம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் ஒர்க்காக தரேன். நான் இப்போ இந்த செக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் வந்து எதெல்லாம் இதே மாதிரி ரிலேட்டட் சம் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து எல்லா சமையும் கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்னும் 2 மெத்தட் இருக்குது. ஸோ அதை நான் சேர்த்து நடத்துகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஓகேம்மா. ஸோ இப்போ அடுத்த ஃபார்முலா பாருங்க. அடுத்த இதில் நம்ம இப்போ டிஎக்ஸ் மேலே வந்து டிஎக்ஸ் பேட்டர்ன் இருக்குல்ல அந்த சம்மில் தான் நம்ம செம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் வரைக்கும் நம்ம வந்து மேலே ஒரு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ இருக்குல்ல அந்த பேட்டர்ன் செம்ம பார்க்கல. சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் இன்னும் இதோட லென்த்தியாக போகும். ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே மேம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க மேம். எக்ஸாம்பிளில் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 2 சப்டிஷன் 1மா இன்டெக்ரல் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் ஒரு 18. ஓகேங்களாம்மா? அப்போ மேலே உள்ள சம்முக்கும் இதுக்குள்ள சம்முக்கு என்ன சார் வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். அரவிந்த் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே நம்ம சம் பார்த்தோம், அது டைப் 1 டைப் 3 சம் தான். ஸோ இதுவும் அதே தான். எத்தனாவது டைப் சொல்லுங்க பார்ப்போம். டைப் 1 டைப் 3 எத்தனாவது மாடல்? வெரி குட். ஸ்கொயர் ரூட் இல்லை. அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஸ்கொயர் ரூட் இல்லை தானே. விரிவு நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்றி டக்கு டக்குன்னு சம முடிச்சுட்டு போக போகிறோம். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அப்போ எங்களோட ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஈஸி தான். ஓகேம்மா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்க கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்ற போகிறேன். ஸோ ஈக்குவல் டு அப்போ இங்கே என்ன கம்ப்ளீட் ஸ்கொயர் டேரக்டாக மாற்றணும். எப்படி மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா நான் டேரக்டாக எழுதுறேன். எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் நல்ல கவனிங்க. கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்றதுக்கு முன்னால் ஒரு இதை செக் பண்ணணும். என்ன செக் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். எதை நம்ம செக் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல என்னவா இருக்கணும் 1 இருக்கணும். அப்போ இங்கே 1 தான் இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம டேரக்டாக சால்வ் பண்ணலாம். அப்போ இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 6 இருக்குது. அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணும் ஆட் அண்ட் சப்ராக்ட். ஆட் அண்ட் சப்ராக்ட் ரெண்டு பக்கம் ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ண ஆன்சர் நமக்கு 3 ஸ்கொயர்னு வரும். நான் 3 ஸ்கொயர் போட போகிறேன். அடுத்து 3 ஸ்கொயர் நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஆன்சர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் ஒரு 18 பிளஸ் ஒரு 3 ஸ்கொயர் மைனஸ் ஒரு 3 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ யாரெல்லாம் எடுப்பீங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் ஒரு 3 ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த எல்லா இதையும் நீங்கள் ஒன்று வச்சுட்டிங்கன்னா a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடலாம். மீதி ரெண்டு என்ன பண்ணீங்க வந்து கம்பைன் பண்ணிக்கிங்க. மீதி ரிமைனிங் ஆன்சர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx டிவைட் பை இன்டெக்ரல் dx டிவைட் பை இதனுடைய ஃபார்முலா வந்து a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னா ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஒரு 3 இருக்குது. நீங்கள் ப்ளஸ் போடுவீங்களா மைனஸ் போடுவீங்களா அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்க பார்ப்போம். நடுவில் ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா சார்? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். வெரி குட். ப்ளஸ் ஏன்னா 6xக்கு முன்னால் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்குங்க ஒரு ஹோல் ஸ்கொயர். ஸோ மீதி ரிமைனிங் ப்ளஸ் ஒரு 18. ஸோ இது மைனஸ் 3 ஸ்கொயர்னா மைனஸ் ஒரு 9 வரும். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் இன்டெக்ரல் dx டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ பிளஸ் ஒரு நமக்கு ஒரு 9 வரும். சரிங்களா? இப்போ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் போடலாம். ஸோ அகெயின் வந்து லாஸ்ட் அங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் dx டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ்
ஒரு 3 ஸ்கொயர். அப்போ இங்கே ரூட் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கிறதுனால இது எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்கிறேன், ப்ளஸ் ஒரு ஏ ஸ்கொயர்னு சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? அப்போ இது எந்த ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். ஃபார்முலா நம்பர் 4, 5, 6ல வருமா, 1, 2, 3ல வருமா அந்த ஃபார்முலா? சொல்லுங்க அரவிந்த். ஃபார்முலா நம்பர் 6ஆ? அதே ஃபார்முலா நம்பர் 6ஆ வரும். இங்கே ரூட்டு நம்ம ஃபார்முலா நம்பர் 6ல ரூட் வச்சு தானே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இது ரூட் இல்லாதது இல்லை நமக்கு. குட். ஸோ ஃபார்முலா நம்பர் 3 என்ன ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? ஃபார்முலா 3 என்ன ஃபார்முலா? 1/a tan இன்வர்ஸ் x/a. வெரி குட் மேன். tan ஃபார்முலா சூப்பர். ப்ளஸ் ஒரு c. அப்போ இங்கே x இருக்க வேண்டியது யார் இருக்காங்கன்னா x + 3 இருக்காங்க. a இருக்க வேண்டியது யார் இருக்காங்கன்னா 3 இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்தர் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா? இன்டெகிரேட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு 1/a 1/3. ஓகேங்களா? tan இன்வர்ஸ் x உடைய ஆன்சர் x + 3 டிவைட் பை a உடைய ஆன்சர் 3 ஒரு பிளஸ் c. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. புரிஞ்சுதா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேம்மா. நீ பாங் சொல்றாங்க, ப்ரையர் சொல்றாங்க. ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரிங்களாம்மா? ஓகேவா? ஓகேப்பா. ஓகே அரவிந்த் கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்க. கேக்குதா அரவிந்த்? அரவிந்த் ஓகேம்மா, ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு ரூட் இல்லாமல் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இன்வெர்ஸும் பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 2 பாருங்க இதே இதில். சரிங்களாம்மா? சப்டிவிஷன் 2 பாருங்க. நான் சப்டிவிஷன் 2 கொஸ்டின் எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் dx டிவைடட் பை 2x² ப்ளஸ் ஒரு 10x மைனஸ் ஒரு 60மா. சரிங்களா? மேலே உள்ள சம்முக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன மாதிரி ஒரு உங்களுக்கு
கிளாரிட்டி இருக்குதான் பாருங்க. மேல உள்ள சம்முக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம், என்ன நமக்கு டிஃப்ரெண்டா இருக்குது சொல்ல முடியுமா உங்களால? ரெண்டுமே போதா சேம் தானா? இமேஜின் மாற்றம் இருக்குதா இந்த சம்ல? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? வெரி குட்மா. 2x². வெரி குட்மா. அப்போ இந்த 2-ஐ மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயராக தான் மாற்றணும். அப்போ இந்த 2-ஐ நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதெல்லாம் ஈஸி தான். அப்போ என்ன பண்ண, அந்த காமனாக 2 எடுக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒரு dx டிவைட் பை 2 எடுத்துட்டீங்கன்னா x² ப்ளஸ் ஒரு 5x, இங்கே 2 எடுத்தீங்கன்னா மைனஸ் ஒரு 13 வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 1/2 நீங்கள் வெளியே எடுத்துருங்க. ஸோ ஈக்குவல் டு ஒரு 1/2 இன்டெக்ரல் ஒரு dx டிவைட் பை ஒரு x² ப்ளஸ் ஒரு 5x மைனஸ் ஒரு 30. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்றதுக்கு எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் 5 இருக்குது. 5 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஆட் அண்ட் சப்ராக்ட். சரிங்களா? இப்போ ஆட் பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஃப்ராக்ஷனாக வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. இன்டெக்ரல் dx டிவைடட் பை x² ப்ளஸ் ஒரு 5x மைனஸ் ஒரு 30, அடுத்து ப்ளஸ் ஒரு 5 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒரு 5 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ யாரெல்லாம் நான் கம்பைன் பண்ண போகிறேன் பாருங்க. x² ப்ளஸ் 5x ப்ளஸ் 5 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த எல்லா இதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அது வந்து ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அது வந்து சொல்லுங்க பாப்போம். a ப்ளஸ் பியா a மைனஸ் பியா, அது மாதிரி சொல்லுங்க அரவிந்த். ஓகேமா, வெரி குட். a ப்ளஸ் பி, சூப்பர். அப்போ 1 டிவைட் பை 2 இன்டெக்ரல் dx டிவைட் பை a ப்ளஸ் பி. அப்போ ஏக்கு பதிலாக x இருக்காங்க, பிக்கு பதிலாக நமக்கு வந்து ஒரு 5/2 இருக்கிறாங்க. ஸோ 5x முன்னால் ப்ளஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ப்ளஸ் போட்டுக்குங்க, ஒரு ஹோல் ஸ்கொயர். ஸோ மீதி உள்ள சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் 30 வரும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 டிவைட் பை 2 வரும். சரிங்களா? 25 டிவைட் பை நமக்கு 4 வரும். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் பண்ணிங்கன்னா வரும் 4 வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுங்க. அப்போ ஆன்சர் 1 டிவைட் பை 2 இன்டெக்ரல் dx டிவைட் பை x ப்ளஸ் ஒரு 5/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா மைனஸ் 120, இது ஒரு 25 கூட்டினீங்கன்னா மைனஸ் ஒரு 145 டிவைட் பை 4 வரும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ஸ்கொயரில் எழுதலாம். எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா equal to 1 divided by 2 integral dx divided by x plus ஒரு 5/2 the whole square minus இது root 145 divide by இதை வந்து 2 the whole square நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி இதெல்லாம் x இருக்கிறதுனால இது x ஸ்கொயர் மைனஸ் ஒரு a ஸ்கொயர், x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். அப்போ வந்து இது நமக்கு ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாவா இல்லை செகண்ட் 3 ஃபார்முலாவா சொல்லுங்க பாப்போம். இது ரூட் கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலா செகண்ட் 3 ஃபார்முலா வருமா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அரவிந்த், இது ஃபர்ஸ்ட் 3யா செகண்ட் 3யாமா? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா? நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? 1 டிவைட் பை 2a log மாலஸ் ஆஃப் x மைனஸ் a டிவைட் பை x பிளஸ் a பிளஸ் ஒரு c. அப்போ இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல x பிளஸ் ஒரு 5/2 இருக்காங்க, a இருக்க வேண்டிய இடத்துல ரூட் ஆஃப் 145 டிவைட் பை 2 இருக்காங்க. அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்டிகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் 1 டிவைட் பை 2 இன்ட்டு இங்கே 1 டிவைட் பை 2ங்கிறது இதில் உள்ளது. சரிங்களா? ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 1 டிவைட் பை 2 இன்ட்டு வாட் இஸ் a? ஏயோடைய ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 145 டிவைட் பை 2. சரிங்களா? அடுத்து லாக் போட்டுக்குங்க, மாடுலஸ் x மைனஸ் a. ஸோ x உடைய ஆன்சர் x பிளஸ் ஒரு 5/2 மைனஸ் a உடைய ஆன்சர் ரூட் ஆஃப் 145 டிவைட் பை 2 ஹோல் திங் டிவைட் பை x பிளஸ் a. x பிளஸ் ஒரு 5/2 பிளஸ் ரூட் ஆஃப் 145 டிவைட் பை 2 ஒரு பிளஸ் c. ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் இந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் 1 ஒரு 45. ஸோ லாகு மாலஸ் ஆஃப், ஸோ இங்கே 2 வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2x ப்ளஸ் ஒரு 5 மைனஸ் ரூட் ஆஃப் 145 ஹோல் திங் டிவைட் பை 2 இருக்கும்.
ஹோல் டிவைடட் பை, ஸோ இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2x ப்ளஸ் ஒரு 5 ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒரு 145 ஹோல் திங் டிவைட் பை 2 மால்லஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு கேன்சல் ஆகிட்டுனா மீதி ரிமைனிங் ஆன்சர் நம்ம வந்து நியூமரேட்டர் மட்டும் வரும். அப்போ ஆன்சர் 1 டிவைட் பை 2 ரூட் ஆஃப் 145. ஸோ லாகு மால்லஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 5 மைனஸ் ரூட் ஆஃப் 145 டிவைட் பை 2x ப்ளஸ் 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு 145 ப்ளஸ் சி. ஸோ இங்கே ப்ளஸ் சி போடல. ஓகே, இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த சம் ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்குதா? ரிப்ளை பண்ணுங்க. ஈஸியாக இருக்குதாம்மா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேம்மா, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு மாடலும் தேர்டு மாடலும் கம்பைன் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட வந்து 4 சம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் வந்து சம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது பார்த்தீங்களா? சம் வந்து டீச் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இதில் டைம் எடுத்துது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து செகண்ட் மெத்தட் சம். செகண்ட் மெத்தட்னா அந்த பிஎக்ஸ் பை கியூ இருக்குதுல்ல, அந்த மெத்தட் சம். ஸோ அப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரலாமா? ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கிறீங்களா? எக்ஸசைஸ் இருக்குதுல்ல உங்களுக்கு 7E இருக்குது இல்லம்மா, 7Eல 7E இருக்குது இல்லம்மா. ஸோ அந்த சம் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸசைஸ் ப்ராப்ளம், எக்ஸசைஸ் 7Eமா. ஸோ இப்போ இந்த சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்த சம் நம்ம அடுத்த மெத்தட் நம்ம நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு குழப்பிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து கொஸ்டின் நம்பர் 1மா, கொஸ்டின் நம்பர் 1 ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கிங்க. கொஸ்டின் நம்பர் 2 ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5மா, 5 ஹோம்ஒர்க்காக நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 நோட் பண்ணிக்கிங்கம்மா. சரிங்களா? ஸோ இந்த சம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி இன்னைக்கு செய்யுங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 7மா, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 6, 7. ஸோ எல்லாமே வந்து இப்போ நம்ம என்ன மாடல் பார்த்தோமோ ரூட் வச்சு ரூட் இல்லாத மாடல் பார்த்தோம்ல. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் வந்து இந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த எல்லா சம்மையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, ஹோம்ஒர்க்காக வச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் சம்ஸ், இன்னொரு எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் என்ன பண்ணுறேன்னா நான் என்னோட புக்லேருந்து உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களாம்மா? ஓகேங்களா? அப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? டவுட் இன்னும் இருக்குதாம்மா இந்த கிளாஸ் உங்களுக்கு? இந்த கிளாஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, என்ன ஸ்டெப் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நல்லா புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? அதில் என்னமோ டவுட் இருக்குதாம்மா? அதில் என்னமோ டவுட் இருக்குதாம்மா உங்களுக்கு? நோ டவுட்ஸ். ஓகேம்மா. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மீதி உள்ள சம்ஸை வந்து பார்க்கணும். ஸோ மீதி உள்ள சம்ஸ் வந்து இன்னும் நமக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து நடத்துகிறேன். நான் ஒரே ஒரு சம் மட்டும் நெக்ஸ்ட் மெத்தடில் நடத்துறேன். சரிங்களாம்மா? ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம டைம் வந்து ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். சரிங்களாம்மா? நான் செகண்ட் மெத்தட் நடத்துகிறேன். கொஞ்சம் என்லார்ஜாக நமக்கு போகும் டைம். சரி, கொஞ்சம் பெருசாக போகும் சம்மு. புரியுதான் பாருங்கள். ஸோ இதே நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு கூட அப்படியே நம்மளாம் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நடத்தலாமா இல்லை வந்து நிப்பாடிக்கலாமா? அடுத்த மெத்தட் இந்த பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஃபார்ம் நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்குது. நடத்தவா இல்லை இந்த சமம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் இதே மாடல் சமம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகேம்மா, டீச் சார். ஓகே, டீச் பண்ணிடுறேன். பாருங்கள், எக்ஸாம்பிள் 3மா, அதில் சப்டிவிஷன் 1. சரிங்களா? ஸோ இன்டெக்ரல் 3x + 1 டிவைடட் பை 2x² மைனஸ் ஒரு 2x ஒரு +3 இன்டு dx. ஓகேவாம்மா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு வந்து ஒரு 3x + 1ன்னு ஒரு டேம் இருக்குது. சரிங்களா? அப்போ இது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 and 4th மாடலில் பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு இது எப்படி இருக்குதுன்னா px + q ஃபார்ம். அப்போ px + qனா நல்லா கவனிங்க. இந்த டேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தனியாக வந்து இந்த டேமை மட்டும் நான் தனியாக எடுத்து என்ன பண்ணுவேன், ஆப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ரேட் பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன், இந்த டேமை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி நான் இதை கொஞ்சம் நான் சம்மில் உள்ள மாதிரி எழுதிக்கிறேன். எப்படின்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் px + ஒரு q டிவைட் பை ax² + ஒரு bx + ஒரு c இன்டு dxனா, ஸோ இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்? ஸோ px + qவை மட்டும் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா a இன்டு d/dx ஆஃப்
டினாமினேட்டர் டேர்ம் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ப்ளஸ் ஒரு b. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் என்ன பண்ணணும், அந்த நியூமரேட்டரை மாற்றணும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் மாற்றின பிறகு என்ன பண்ணலாம், வந்து நம்ம சம்மை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 3x + 1 இருக்குது இல்லாமல் இதை எடுத்துக்கிறேன். 3x + 1 ஈக்குவல் டு இது எப்படி மாற்றணும், a இன்ட்டு d பை dx ஆஃப். ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குதுன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஒரு +3. சரிங்களா? ப்ளஸ் ஒரு b. ஓகேண்ணா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் பாருங்கம்மா. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாமா? ஓகேம்மா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த d பை dx இஸ் கால்ட் அஸ் டிஃபரன்ஷியேஷன்மா. அப்போ ஆன்சர் 3x + 1 ஈக்குவல் டு a இன்டு இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கம்மா. ஸோ 2x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 முன்னால் வந்துடும். ஆன்சர் நமக்கு ஒரு 4x வரும். மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட்னா -2x அப்படின்னா 1. அப்போ நமக்கு 1 போட வேண்டிய அவசியம் கிடையாது. கான்ஸ்டன்ட் டேர்ம் நீங்கள் டிஃபரன்ஷியேட்னா 0. சரிங்களாமா? இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் பாருங்கம்மா. இதோட டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? 2x ஸ்கொயர் மைனஸ் 2x + 3 யோட டிஃபரன்ஷியேஷன் 4x - 2. இது வந்து புரிஞ்சா ரிப்ளை பண்ணுங்கம்மா. இது உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? ஓகேப்பா. ஸோ ப்ளஸ் ஒரு b. அவ்வளோதான்ப்பா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x and கான்ஸ்டன்ட் டேர்ம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து a நான் உள்ள கொண்டு நான் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் 4ax மைனஸ் ஒரு 2a ப்ளஸ் ஒரு b. சரிங்களா? அப்போ நம்ம இந்த டைம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இதையும் எடுத்துக்கங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் நீ என்ன பண்ணுங்க, ஈக்குவேட்டிங் பண்ணுங்கம்மா. அப்போ இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னமா இருக்காங்க, இந்த இடத்துல நமக்கு 3 இருக்காங்க பாருங்க. அப்போ 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் இருக்காங்க நமக்கு வந்து 4a இருக்காங்க. அப்போ நமக்கு a உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 4 கீழே கொடுத்துருங்க, 3/4. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, a உடைய ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சுமா. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னமா இருக்காங்க, 1 இருக்காங்க. 1 ஈக்குவல் டு இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் 2a பிளஸ் நமக்கு -2a இருக்காங்க. ஸோ மைனஸ் போடணும். -2a ஒரு பிளஸ் b இருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், a உடைய ஆன்சர் நமக்கு 3/4க்கு அப்ளை பண்ணுங்க. 1 ஈக்குவல் டு -2 இன்ட்டு ஒரு 3/4 பிளஸ் ஒரு b-மா. இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ இந்த மைனஸ் டேம் வந்து சேர்ந்தா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ஆன்சர் 1 ப்ளஸ் ஒரு 3/2 ஈக்குவல் டு b வரும். சரிங்களாமா? இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் b ஈக்குவல் டு 2 + 3 ஆன்சர் நமக்கு 5/2. அப்போ b யோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா பாருங்கம்மா. ரிப்ளை பண்ணுங்க. இது புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? இந்த a b ஆன்சர் எப்படி தெரிஞ்சதாமா உங்களுக்கு? ஓகேப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த a b யோட ஆன்சரை நல்லா பாருங்க, நான் இதுல கொண்டு அப்ளை பண்ண போறேன். இங்க ஸ்டெப் இருக்குது இல்லம்மா, இருக்குல்ல, இங்க கொண்டு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி மாற போகுது நீங்க பாத்தீங்கன்னா, நான் எழுதிக்கிறேன். என்ன ஸ்டெப்னா, நமக்கு 3x + 1ங்கிறது வந்து a உடைய ஆன்சர் 3/4 இன்ட்டு எப்படி இருக்குது 4x - 2 பிளஸ் b யோட ஆன்சர் நமக்கு 5/2. அப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த 3x + 1 இருக்குது பாருங்க, இந்த 3x + 1க்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா இந்த டேர்மை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்ப நமக்கு ஃப்ரம் த கொஸ்டின்ல இருந்து, ஸோ ஃப்ரம் த கொஸ்டின், ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க இருக்குது பாருங்க. நாங்கள் கொஸ்டினோட ஒரு ஆடி எழுதிக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து என்ன எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃப்ரம் த கொஸ்டின், இதான் நமக்கு தேவையான கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்றேன்னா மாற்ற போறேன். எப்படி மாத்துறேன்னா, ஈக்குவல் டு இந்த 3x + 1க்கு பதிலாக இன்டெக்ரல் 3/4 இன்டு 4x - 2 பிளஸ் ஒரு 5/2 ஹோல் திங் டிவைட் பை 2x ஸ்கொயர் - 2x பிளஸ் ஒரு 3 இன்டு ஒரு dx. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் புரிஞ்சதை ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சதா ரிப்ளை பண்ணுங்க. அரவிந்த். ஓகே மேம். இப்போ என்ன பண்றேன்னா, சிம்பிளா ஒண்ணுமே இல்லை, நான் இப்போ இங்க மேல பிளஸ் இருக்கிறதுனால 2 பிரிக்கிறேன். ஸோ அப்போ இந்த டேர்மை வந்து என்ன பண்ணுங்கன்னா தனியா பிரிச்சிருங்க. அதே மாதிரி இந்த பிளஸ் டேர்ம் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இது கூட நீங்க தனியா வந்து பிரிச்சு நான் இன்டெகிரேட் பண்ண போறேன். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. தனித்தனியா பிரிக்கிறேன். ஈக்குவல் டு ஸோ 3/4 காமன் நம்பர்னால வெளியே வச்சுங்க. 3/4 இன்டெக்ரல் 4x - 2 டிவைட் பை 2x ஸ்கொயர் - 2x பிளஸ் ஒரு 3 இன்டு dx பிளஸ் ஒரு 5/2
ஒரு 5/2 நீங்க வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் 1 டிவைட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் ஒரு 3 இன்டு ஒரு dx. ஓகேங்களா, புரிஞ்சுதா? நான் என்ன பண்றேன், அப்போ ரெண்டு இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால நான் இப்படி வச்சு பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும், அதான் தனித்தனியா எடுக்க போறேன். ஸோ அப்போ இந்த டேம் என்ன பண்றேன்னா, இந்த டேமை நான் I1 எடுத்துக்கிறேன், இந்த டேமை நீங்க என்ன பண்ணுங்க I2 எடுத்துங்க. அப்போ ரெண்டுமே தனித்தனியா பண்ண போறேன். ஸோ அப்போ I1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ இன்டெகிரேஷன் I1 ஈக்குவல் டு 3/4 இன்டெக்ரல் 4x மைனஸ் 2 டிவைட் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3 into dx. So any idea about this integration? இந்த integration உங்களுக்கு புரியுதுதான் பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ டினாமினேட்டரை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ டினாமினேட்டர் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன வருது சொல்லுங்க பாப்போம். டினாமினேட் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெரி குட். நியூமரேட்டர் அப்ப நம்ம டைரக்டா லாக் போட்டுடலாமா? வெரி குட் பாப்பா. ஆன்சர் 3/4 இன்டு லாக், ஸோ மாடலஸ் போட்டு 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஒரு பிளஸ் 3 பிளஸ் சி. ஸோ இங்க சீன் போட வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா? கடைசி நம்ம என்ன பண்ணலாம், சீன் போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, I1 ஆன்சர் ரொம்ப சிம்பிளிஃபைடா முடிஞ்சலாம். அப்போ நமக்கு எல்லா சம்முக்கும் மேக்ஸிமம் இதே மாதிரி px பிளஸ் q வந்துச்சுன்னா ஒரு டேம் வந்து லாக் போடுற மாதிரி தான் நமக்கு சம் வரும், சரிங்களா? ஆனா செகண்ட் டேம் தான் கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கும். நான் செகண்ட் டேம் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. செகண்ட் டேம் நான் எழுதிக்கிறேன். ஸோ I2, சரிங்களா? அப்ப I2 டேம் அங்க எழுதிக்கிறேன். ஸோ I2 ஈக்குவல் டு, ஸோ இதான் நமக்கு தேவையான I2 டேம், சரிங்களா? அப்போ நம்ம இந்த டேமுங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோமா, தேர்ட் மெத்தட் பார்த்தோமா, ஸோ அதே மாதிரி பேட்டர்ல இந்த சம பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணும், இந்த டினாமினேட்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்துறேன். அப்போ ஆன்சர் ஸோ எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஈக்குவல் டு 5/2 இன்டெக்ரல் 1 டிவைட் பை, ஸோ கண்டிப்பா இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்திரம் 2 காமனா எடுக்கணும். ஸோ 2 காமனா எடுத்துருங்க. அப்போ ஆன்சர் ஒரு x ஸ்கொயர் மைனஸ் ஒரு x பிளஸ் ஒரு 3 டிவைட் பை 2 வரும் இன்டு ஒரு dx வரும், சரிங்களா? அப்போ இந்த 2 நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு 5 டிவைட் பை இங்க 2 இன்டு 2 ஆன்சர் நமக்கு 4 போயிடும். ஸோ இன்டெக்ரல் 1 டிவைட் பை ரிமைனிங் ஆன்சர் x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் ஒரு 3/2 இன்டு dx வச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரா மாத்திரா இருந்தா x உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ நீங்க டிவைட் பை 2 the whole ஸ்கொயர் போட்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரும் பாருங்க. ஒரு 5/4 இன்டெக்ரல் 1 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் x பிளஸ் ஒரு 3/2 பிளஸ் ஒரு 1/2, அடுத்து ஒரு ஸ்கொயர் போடணும், அடுத்து ஒரு மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் வரும், சரிங்களா? இன்டு ஒரு dx. ஸ்டெப் புரிஞ்சதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஸோ இது இல்லாம ஸ்டெப் நம்பர் 1, 2 பார்த்தோம்னா அதே மாடல் சம் தான், சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன், நான் வந்து தனியாக குரூப்பிங் பண்ணிக்கிறேன். இந்த x ஸ்கொயர் இந்த மைனஸ் x பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும். இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்தரா வந்து நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறீங்க. அப்போ ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு 5/4 இன்டெக்ரல் 1 டிவைட் பை x ஒரு 1/2 நடுவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இங்க பிளஸ் ஒரு 3/2 போடுங்க. இது மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டு இதை நீங்க ஸ்கொயர் பண்ணா 1 டிவைட் பை 4 வரும். அப்போ எல்சிஎம் எடுங்க dx, ஓகேங்களா? அப்போ அடுத்து 5/4 இன்டெக்ரல் ஸோ 1 டிவைட் பை x மைனஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்க வந்து எல்சிஎம் வந்து நீங்க வந்து என்ன வரும், 4 இருக்குதுனால இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் டினாமினேட்டர் 4 போயிடும். அப்போ 6ல இருந்து 1 கழிச்சுன்னா ஆன்சர் பிளஸ் ஒரு 5 டிவைட் பை ஒரு 4 வரும், சரிங்களா? இன்டு dx. அப்போ நமக்கு இது ஸ்கொயரா மாறணுமா, இது நீங்க ஸ்கொயரா மாத்திரம் எப்படி எதெல்லாம் நீங்க பாருங்க. ஸோ ஈக்குவல் டு ஒரு 5 டிவைட் பை 4 இன்டெக்ரல் 1 டிவைட் பை x மைனஸ் 1 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இது √5 டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் நமக்கு மாத்திக்கலாம் இன்டு நமக்கு dx. புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. ஓகேமா, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபார்முலா கேட்க போறேன். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா என்னது, இது வந்து எக்ஸுக்கு ஸ்கொயர் பிளஸ் ஒரு ஏக்கு ஸ்கொயர்மா. இப்போ என்ன ஃபார்முலா போடுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஃபார்முலா போடுவீங்கம்மா? ஃபார்முலா நம்பர் 1, 2, 3ல வருமா அல்லது வந்து 4, 5, 6ல வருமா? எந்த ஃபார்முலா இது பொருந்தும்? ஃபார்முலா நம்பர்
ஃபார்ம் நம்பர் 1 2 3 அல்லது 4 5 6 வெரி குட். தேர்ட் ஃபார்ம்லாம் ரொம்ப நேரம் ரிப்ளை பண்றீங்க. ஸோ 1/a tan இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ, வெரி குட்மா. அப்போ இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒரு 1/2 இருக்காங்க, ஏக்கு பதிலாக நமக்கு √5/2 இருக்காங்க. சரிங்களா, அப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் அவுட்புட் ஆன்சர் ஸோ ஈக்குவல் டு ஒரு 5/4 இன்ட்டு 1/a, ஏயோட ஆன்சர் √5/2மா. அடுத்து tan இன்வர்ஸ் எக்ஸ், எக்ஸோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுமா, எக்ஸ் மைனஸ் ஒரு 1/2 டிவைட் பை ஏயோட ஆன்சர் √5/2 ஒரு ப்ளஸ் சி. ப்ளஸ் சி ஃபைனலாக ரிசல்ட் அங்கே ஒன்று போட்டுக்கலாம், இங்கே தேவையில்லை. சரிங்களா, ஸோ ஈக்குவல் டு, ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் 2 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் 5/2 ஒரு √5 வரும். அடுத்து நமக்கு ஒரு tan இன்வர்ஸ், ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அங்கே 2x வரும். சரிங்களா, அப்போ ஆன்சர் 2x ஒரு -1/2 ஹோல் திங் டிவைட் பை √5/2. சரிங்களா, அப்போ இங்கே யார் நம்ம கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க, இந்த √2வும் இந்த √2வும் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் நமக்கு இப்படி தான் இருக்கும், 2x - 1 டிவைட் பை √5 இருக்கும். ஸோ இதான் நமக்கு தேவையான I2 உடைய ரிசல்ட். இப்போ என்ன பண்ணணும், ஃபைனலாக வந்து அந்த கொஸ்டினை எழுதி, ஸோ நம்ம அந்த கொஸ்டின் எழுதி என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிங்க. நமக்கு ஆன்சர் I1 + I2 நீங்கள் எழுதினா போதும். ஸோ I1 ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் I1 ஆன்சர் நமக்கு இங்கே எழுதியிருப்போம் பாருங்க, இதான் நமக்கு தேவையான I1 ஆன்சர். ஸோ நம்ம இதையும், ஸோ இந்த ஆன்சர் எழுதியாச்சு. ஸோ இந்த ஆன்சரையும் I2 ஆன்சர் நீங்கள் பக்கத்து பக்கத்தில் எழுதினா போதும். இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். இது நமக்கு I1 ஆன்சர். சரிங்களா, அடுத்து இதான் நமக்கு தேவையான I2 ஆன்சர். ஸோ நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டுக்குங்க, ப்ளஸ் I2 ஆன்சர் எழுதியாச்சு. நமக்கு கடைசியாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்க்கணும், ப்ளஸ் ஒரு சி. இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். புரிஞ்சுதா, ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஓகேவா, இந்த சம் புரிஞ்சுதாமா? ஓகேப்பா. ஸோ இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாமா ராஜா, இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாமா? அரவிந்த் முடிச்சுக்கலாமா, ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஓகேப்பா. ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீக்லி வந்து 6 டேஸ் எடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா, இன் கேஸ் ஆஃப் இடையில வந்து கொஞ்சமாக ஸ்கூல் இப்போ இல்லை, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ என்னன்னா டியூஷன் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். ஸ்கூல் போயிட்டுனா வீக்லி வந்து த்ரைஸ் போகிற மாதிரி தான் வச்சுங்களா. அதனால் வந்து நான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை நம்ம உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா, ஓகேங்களா, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன் டெய்லி ஒரு 1 hour பார்க்குறேன். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாலே நான் வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களாம்மா, இன்னைக்கு கிளாஸ் கிடையாது ரிப்ளை பண்ணிக்கிறேன், நீங்கள் மற்ற ஒர்க் இருந்தால் பாருங்கள். ஓகேவாம்மா, ஸோ இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ வெரி மச்.